நம்ம கிணத்துல இருக்கிற மீன்கள் எல்லாத்துக்கும் நாம் இன்றைக்கி உணவு தயாரித்து கொடுக்க போகிறோங்க. நம்ம ஏரியா சைடு மழை கொஞ்சம் அதிகமாக பேஞ்சதுனால பார்த்தீங்களா, காடுகரை எல்லாமே உரம்பெடுத்து நம்ம கிணறும் நம்பிடுச்சுங்க. நம்ம கிணத்துல நிரம்பி இருக்கிற தண்ணியை பார்த்தா எப்போவுமே நம்ம ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த ஞாபகம் தாங்க வருது. நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது 10th 11th 12th காலையிலேயே நேரமாக எக்ஸாம் வச்சுடுவாங்க. அதனால் பார்த்தீங்களா எங்களுக்கெல்லாம் மதியமாக தான் எக்ஸாம் இருக்கும். இந்த கிணத்தை ஒட்டி இருக்கிற வயல்லையே பார்த்தீங்களா முன்ன சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருப்போங்க. 9 மணி இன்னும் போதெல்லாம் பார்த்தீங்களா அவன் ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி நம்ம கிணத்தாண்ட வந்துடுவாங்க. பார்த்தீங்களா அந்த சக்கரவள்ளி கிழங்கு நோண்டி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஜாலியாக எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க மதியம் வரைக்கும். கரெக்டாக 12 மணி ஆகும்போது தான் பார்த்தீங்களா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அறக்க பறக்க சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போவோங்க. போன உடனே பார்த்தீங்களா 1 மணிக்கு மதிய சாப்பாடு போடுவாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே எக்ஸாம் எழுத போயிடுவோங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்த நாட்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மாட்டுக்காக வாங்கின பூஜாத்தோட ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அப்படியே பார்த்தீங்களா நம்ம வீட்டில் கடலப்பொரி இருந்தது, அதையும் அள்ளி போட்டுக்கிட்டு வந்து அப்படியே தண்ணியில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணி நம்ம மீனுக்காவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம மீனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுங்களும் பார்த்தீங்களா ஜாலியாக வந்து கையில் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க.